ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இணைப்பில் இருக்கிறதான யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை வாழ்த்துகிறதை சொல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. தேவ கிருபையால் நாம் இம்மட்டுமாய் தேவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி எல்லா விதமான நாச மோசங்களிலிருந்து விலக்கி பாதுகாத்து ரட்சித்து நமக்கு நேரிட இருந்ததான ஆபத்துக்கள், வியாதிகள், தொல்லைகள், துன்பங்கள், போராட்டங்கள், நிந்தனைகள், இப்படியாய் வாழ்க்கையில அநேக நேரங்களில நம்ம கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கிறதான நேரங்களில தேவன் நம்ம கூட இருந்து நம்ம பலப்படுத்தி தம்மிடத்தில் வந்த ஒருவரையும் அவர் வெட்கப்படுத்தாதபடிக்கு அவர் ஆசீர்வாதங்களாய் நமக்கு பொழிந்து நம்மை பாதுகாத்து வர தேவனுக்கு நாம் நன்றி சொல்லும். காலை நேரம் இன்ப ஜெபதானம் என்ற வண்ணமாக இந்த காலையில விழித்திருக்கிறதான உங்களை தேவன் கண்டிப்பாய் அவர் ஆஸ்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருந்த அல்லது மணவாளன் வருவார் என்று காத்திருந்த 10 கன்னிகையில 5 கன்னிகளை பார்க்கும்போது அவர்களோடு அவர் தன்னோடு அழைத்து கொண்டு போனார் என்ற வண்ணமாக இந்த கால வேளையில காத்திருக்கிறதான உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக சில வார்த்தைகளை நம்ம இந்த நேரத்துல தியானிக்க போகிறோம். 2-3 வாரங்களா நம்ம சிலுவையை குறித்து, அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை குறித்து நம்ம அதிகமாய் தியானித்து கொண்டு வருகிறோம். அதிகமாய் உலக பிரகாரம் நாம மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிறதான அநேக ஜாதி ஜனங்கள், அதாவது உலகம் ஃபுல்லா பார்க்கும்போது இயேசுவை குறித்து அவர் பிறந்து இந்த உலகத்துல ஊழியம் செய்து அவர் பாடுகளை செய்ததான காரியங்களை நம்ம தியானித்து கொண்டு வரோம். அப்படி பார்க்கும்போது அவர் முக்கியமான ஒரு குறிப்பு என்னவென்றால் சிலுவை கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளமா இருக்கிறது. ஆனால் உண்மையில சொல்ல போனால் சிலுவை என்பது ஒரு அவமானம். அந்த அவமானத்தை தேவன் தன்னுடைய சரீரத்தை கொண்டு சிலுவையில சுமந்தது நிமித்தமாக, சிலுவையில அடிக்கப்பட்டது நிமித்தமாக, சிலுவையில தன்னுடைய உயிரை கொடுத்தது நிமித்தமாக, சிலுவையில தன்னுடைய ரத்தத்தை சிந்தியது நிமித்தமாக அவமானமாய் எண்ணப்பட்டதான சிலுவை, தண்டனை எண்ணப்பட்டதான ஒரு சிலுவை, மரண தண்டனையை என்று சொல்கிறதான சிலுவையை அவர் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார், ரட்சிப்பாக மாற்றி கொடுத்தார். அந்த சிலுவை அவமானத்தை அவர் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார். அப்படி அவர் சிலுவையில இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எதற்காக சிலுவையில அறையப்பட்டார் என்பது நமக்கு தெரியும். காரணம் என்னவென்றால் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்காக இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் அல்லது கர்த்தரால கொடுக்கப்பட்டார் என்பது தேவனுடைய சித்தம் என்னவென்றால், பாவத்துல ஜீவிக்கிறதான ஒவ்வொருத்தரும் அவர்கள் பாவத்தை விட்டு வெளியே வருவோம், தாங்கள் செய்கிறதான பாவங்களை உணர்ந்து அதிலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவோம், அந்த பாவத்தின் நிமித்தமான வருதான வியாதிகள், துன்பங்கள், தொல்லைகள், கண்ணீர்கள் இவற்றிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அந்த சித்தத்தின்படி அவர் சிலுவையில அறையப்பட வேண்டும். அறையப்பட்டதான கிறிஸ்து அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து தன்னுடைய சிந்தினதான ரத்தத்தின் நிமித்தமாக ஜனங்கள் மீட்பு அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. சோ தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாய் சிலுவையில அறையப்பட்டார். அவர் சிலுவையில் அறையப்பட்டதுக்கான அவர் சிலுவையில அடையும் போது அவர் வியாகுலம் அடைந்தார். நம்முடைய ஜனங்களுக்காக அவர் வியாகுலம் அடைந்தார். அவர் சிலுவையில அறியும் போது அவர் மேல இருந்ததான அங்கியை கழட்டி போட்டார்கள். மத்தேயு 27:31 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மேல் இருந்ததான அங்கியை கழட்டினார்கள் என்று. அதே போல மத்தேயு 27:40 சொல்லப்பட்டிருக்குது, அவரை தூஷித்தார்கள் என்று சொல்லி. அதே போல மத்தேயு 27:42-44 சொல்லப்பட்டிருக்குது, இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நிந்தித்தார்கள் என்று சொல்லி. மத்தேயு 27:30 தலையில காயம் அடைந்தார் அவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
வாரினால் அடிக்கப்பட்டார், யோவான் 19ல. அதே போல கை கால்களில ஆணியால் அடிக்கப்பட்டார், சங்கீதம் 22:16. இப்படி அவருடைய விழாவில் குத்தினார்கள், முகத்தில் துப்பினார்கள், பரியாசம் பண்ணினார்கள், குடிக்க காடியை கொடுத்தார்கள், சிரசின் மேல் கோலால் அடித்தார்கள், சிலுவையில அறைந்தார்கள். இப்படி அவமானப்பட்டவராய், பாடுகளை சுமந்தவராய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சிலுவையில அடையப்படுவதற்கான காரியங்கள் நாம் தான். நாம் நலமா இருக்க வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல், அது ஒரு உடன்படிக்கை இல்லாமல் பாவம் நம்மை விட்டு அது மாறாது, அல்லது அந்த பாவத்தினுடைய சாபமோ கட்டுகளோ உடையாது. ரத்தம் சிந்தினால்தான், நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது அவர்கள் பலி செலுத்த வேண்டும். பலி செலுத்தி ஒரு புறாவையோ காளையோ அல்லது ஆட்டுக்கிடாவையோ அவர்கள் தெரிந்து கொண்டு ரத்தம் சிந்தினா, பலி கொடுத்து ரத்தம் சிந்தினால் ஒழிய அது பாவங்கள் மன்னிக்கப்படாது. அதே போல புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டு, நாம் செய்ததான பாவங்கள், மீறுதல்கள் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். அறையப்பட்டதுக்கு அவர் நமக்காக இப்படிப்பட்டதான அவமானங்களை நிந்திக்கப்பட்டார், வாரினால் அடித்தார்கள், முள்கிரீடம் வைத்தார்கள். காரணம், நமக்காக, நாம் செய்ததான பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். சிலுவையிலே அறையப்பட்டதான தேவன் நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டார் என்று கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டது. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை விலக்கி மீட்டு கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சிலுவை சுமந்தது நிமித்தமாக, அல்லது சிலுவையில அறைந்தது நிமித்தமாக, அவர் சிலுவையில அறைந்து மரித்து உயிர் பெற்றதின் நிமித்தமாக நமக்கு தேவன் நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக சாபமானார் என்று சொல்லி நம்மை எல்லா சாபத்திற்கும் நம்மை மீட்டு ரட்சித்தார். சிலுவையில நாம சிலுவை நிமித்தமாக நம்ம பெறுகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று பார்த்தோம். சிலுவையில அவர் தாமே மத்தேயு 8:17 பார்க்கும்போது அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமர்ந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்தது நிமித்தமாக நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார். அடுத்தபடியாக பார்க்கும்போது ஏசாயா 53:4 சொல்லப்பட்டது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளை, அதாவது நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார் சிலுவையில. அப்படி அவர் சிலுவையில அறையப்படாமல் இருந்திருந்தால் இந்த உலகத்தில பாவ மன்னிப்பு இல்லை, அதாவது நம்முடைய சாபங்கள் அது தொடர்ந்து அது அப்படியே இருந்திருக்கும். மோசே பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற பாவங்களை குறித்து விசாரிக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்தப்படாமல் இருந்திருந்தால், அல்லது அவர் நமக்காக அடிக்கப்படாமல் இருந்திருந்தால், இன்னும் பாவத்திலும் சாபத்திலும் ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருந்திருக்கும். ஆனால் அவரை நாம் அறிந்து கொண்டது நிமித்தமாக, அவரை நாம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக நம்முடைய பாடுகளை அவர் சுமந்தார். தேவனுடைய பிள்ளைகளை, அதாவது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லப்பட்டது. அப்படிப்பட்டதான இயேசு நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்து நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனம் அடையும்படிக்கு நாம் மட்டுமல்ல, நம்முடைய உற்றார் உறவினர்கள் மற்றும் நமக்கு வருகிறதான சந்ததிகளும் ஆஸ்வதிக்கும்படியாக அவர் சிலுவையில நமக்காக அறையப்பட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் அப்படி சிலுவையில அறையப்படாமல் இருந்திருந்தால் உலகத்தில பல ராஜ்யங்கள் அழிந்து போயிருக்கும், அல்லது உண்மையில்லாத ஜனங்கள் நிமித்தம் இந்த உலகம் இன்னும் அதிகமான சாபத்துக்கு உண்டாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை, அதனால இயேசு நமக்கு சிலுவையில சுமந்தது நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அவர் நமக்காக ஆயத்தம் பண்ண போகிறதான பரலோக ராஜ்யத்தில நாம் வாசம் பண்ணும்படியாக நமக்காக அவர் சிலுவையிலே
சுமந்தார். அதாவது சிலுவையில சுமந்ததான அந்த இயேசு கிறிஸ்து அவர் மரித்தார், அடிக்கப்பட்டார், அவமானங்களை ஏற்றுக்கொண்டார், சிலுவையில மரித்தார், அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அப்படிப்பட்டதான அந்த சிலுவை பாடுகளை நாம் என்ன பண்ணணும், ஜீவித்து கொண்டிருக்கிறதான நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால், எபிரேயர் 12:2 சொல்லப்பட்டிருக்கு, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பெரும் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வரது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அதாவது என்னன்னாக்கா, அவமானத்தை எண்ணாமல் நாம் சிலுவையை குறித்ததான அவமானத்தை நாம் எண்ணாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில சிலுவையை குறித்து நாம் சகித்து கொள்ள வேண்டும். அதாவது சிலுவை என்று சொன்னால் ஆண்டவரை குறித்து வருவதான எல்லா விதமான காரியங்களும் நம்ம சகித்து, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அல்லது ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக வருகிறதான காரியங்கள், இல்ல நமக்கு விரோதமாக பேசுகிறதான எல்லா காரியங்களிலும் நம்ம சகித்து நடக்க வேண்டும். அப்படி நம்ம சகித்து நடந்தோம் என்று சொன்னால் சிலுவை பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, சிலுவை நாம் ஏற்கனவே சொன்னவனமாக சிலுவை ஒரு அவமானம். அதாவது தவறு செய்தவர்களை மரண தண்டனை கொடுக்கிற இடம்தான் சிலுவை. ஆனால் கலாத்தியர் 6:14 சொல்லப்பட்டிருக்குது, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் நான் குறித்து மேன்மை பாராட்டாதனுக்கு அவரால் உலகம் எனக்கு சிலுவை அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில அறையப்பட்டிருக்கிறேன் என்று நாம் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். இயேசு சிலுவையில அறைந்தார், அதன் நிமித்தமாக என்னுடைய பாவங்கள் அழிக்கப்பட்டது அல்லது பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெற்றோம் இப்போ என்று சொல்லி மேன்மை பாராட்ட வேண்டும். அதை குறித்து நம்முடைய உலகத்தில் இருக்கிறதான ஆஸ்தி அல்லது பொருட்கள் அல்லது நம்ம இருக்கிறதான பொண்ணோ பொருளோ அதை குறித்து நம்ம மேன்மை பராதபடிக்கு சிலுவை குறித்ததான மேன்மை நமக்கு. அப்போதுதான் நாம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில அறைந்ததான நோக்கம் அவர் வெற்றி பெற்றதான நோக்கத்தை நாம கடைபிடிக்க வேண்டும் என்றால் சிலுவை குறித்ததான அந்த மேன்மை நமக்கு ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். நான் கிறிஸ்துவன், இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்றதான ஒரு மேன்மை நமக்குள்ள இருக்க வேண்டும். அதே போல 1 கொரிந்தியர் 1:18 சொல்லப்பட்டிருக்கிறது, சிலுவையை பற்றிதான உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. உலகத்துல பார்க்கும்போது கிறிஸ்துவர்கள் என்னும் போது சில பேர் இந்த தேசத்துல நம்ம ஒரு மாதிரி நினைக்கலாம், அல்லது ஒரு மைனாரிட்டியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல நம்ம சொல்லலாம், இல்ல ஏதோ ஒரு காரியத்தை சொல்லலாம். ஆனால் சிலுவையை குறித்து உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு பைத்தியமா தெரியலாம். ஏன் இவர்கள் சிலுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சிலுவையை குறித்தது ஏன் இவர்கள் இப்படி மேன்மை பாராட்டுகிறார்கள் என்று சொல்லி உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு அது பைத்தியமா தோணலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறதான சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறதான நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. நாம் தேவ பலன் என்று சொல்லி நாம கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை குறித்ததான தியானத்தில நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக பார்க்கும்போது இயேசு சிந்தினதான சிலுவை எதற்காக அவர் இயேசு சுமந்ததான சிலுவை அவர் எதற்காக சுமந்தார் பார்த்தாரு, நம்முடைய பாவங்கள், அதாவது மற்ற ஜனங்களுக்காக, அதாவது இந்த உலகத்தில் இருக்கிறதான ஜனங்கள் கெட்டு போவாதபடிக்கு அவர் சிலுவை சுமந்தார். அந்த பாடு, அந்த தரிசனம், அந்த ஏக்கம், எண்ணம், மற்றவர்களை குறித்ததான எண்ணம் இருக்க வேண்டும். லூக்கா 14:27 சொல்லப்பட்டிருக்கிறது, சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி மற்றவர்களுக்காக அந்த சிலுவை, அவமானத்தின் சிலுவை சுமந்தாரோ, நாமும் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம், கிறிஸ்துவனிடத்துல ஜெபிக்கிறோம், எனக்காக ஆண்டவரே இந்த உதவி செய்யுங்க, என்னுடைய பலவீனத்தை நீக்குங்க, என்னுடைய வியாதிகளை நீக்குங்க, உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆலயத்துக்கு போறோம், காணிக்கை கொடுக்கிறோம், இப்படி மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறோம். இந்த காரியங்களில நம் முழு மனதோடு உண்மையாய் அவரை பின்பற்றி நம்ம அந்த சிலுவை, ஆண்டவரை குறித்ததான அந்த சிலுவையை நம்ம
சுமந்து கொண்டு போகும். அப்படி சுமக்காதவர்கள் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு வாட்டி நம்ம சிலுவை எடுத்தா போதுமா? ஏதோ ஒரு வாட்டி நான் ஆண்டவருக்காக என்னுடைய நேரத்தை கொடுத்துட்டேன், இல்லை என்னுடைய பணத்தை கொடுத்துட்டேன், இல்லை போன சண்டே நான் சபைக்கு போனேன், அதனால நான் சேசுவனுடைய சிலுவையை நான் எடுத்துக்கொண்டு போக முடியுமா என்று பார்த்தால் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை, லூக்கா 9 அதிகாரம் 23 சொல்லப்பட்டிருக்குது. பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்ன வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான் என்று சொல்லப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளை, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் கிறிஸ்துவனுடைய பாடுகள், அவர் பட்டதான சிலுவையில பட்டதான பாடுகள், எதற்காக பட்டார், எதற்காக அவர் அவமானப்பட்டார், ஏன் ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி, ஏன் அடிக்கப்பட்டார் என்று சொல்லி, நாம் அது ஒரு எப்பயோ நடந்து விட்டது, இல்ல நம்ம இப்ப சொன்னமாக ஏதோ ஒரு காரியத்துக்காக நாம சிலுவையை சுமந்து கொண்டுட்டோம், இல்ல ஏதோ ஒரு நாள் நான் சத்தியத்தை சொல்லிட்டேன், ஏதோ ஒரு நாள் நான் ஊழியத்தை செஞ்சுட்டேன், இல்லது இந்த மாசத்துல ஒரு வாரம் மட்டும் நான் சபைக்கு போயிட்டு வந்துட்டேன், இல்ல நான் தசம்பாகம் கொடுத்துட்டேன் என்று சொல்லி நம்ம அந்த சமாதானம் அப்படி அதுல நம்ம திருப்தி அடையாமல் தினந்தோறும் அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்ன வர விரும்பினால் அவருக்கு சீஷனா இருக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவை உண்மையோடும் உத்தமத்தோடும் ஒருவன் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், அவர் தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி, அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை நாம் எடுத்து பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நாம் ஆண்டவருக்கு நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். நமக்குள் இருக்கிறதான பாவங்களை பாவங்களிலிருந்து நாம விடுதலை பெற வேண்டும். மன்னிப்பு முதலாவது பெற வேண்டும். நமக்குள் இருக்கிறதான பழைய சுவாபங்கள், பழைய பாவங்கள், விட்டு வந்ததான பாவங்கள், இப்படி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். அதையெல்லாம் விட்டு தினந்தோறும் ஆண்டவருடைய கிறிஸ்துவனுடைய சிலுவை சுமக்க நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்கு தகுதி உள்ளவர்கள் நம்ம கோபப்படக்கூடாது, அன்பா இருக்கணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், ஆலயத்துக்கு வாரந்தோறும் ஆலயத்துக்கு போகணும், ஆலயத்துல பங்கெடுக்கணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கணும், வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கணும், தேசத்திற்காக ஜெபிக்கணும், நம்மளால முடிந்த அளவுக்கு நம்ம உதவி செய்யணும். இப்படி தன்னைத்தானே அவர் ஒப்பு கொடுத்தது போல பிதாவின் சித்தத்திற்கு நாமும் நம்முடைய சரீரத்தையும், நம்முடைய பிள்ளைகளையும், நம்முடைய இனத்தார் எல்லாரையும் அவருக்காக, அவருடைய சித்தத்திற்காக, பிதாவினுடைய சித்தத்திற்காகவும் குமாரனுடைய சித்தத்திற்காகவும் நம்ம ஒப்பு கொடுத்து தினந்தோறும் அவருடைய சிலுவையை நாம் எடுத்து சுமந்து செல்வர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நாம சிலுவையில அறையப்பட்டதான இயேசுவை நாம் பின்பற்றாமல் போனால், கலாத்தியர் 2:20 சொல்லப்பட்டு, கிறிஸ்துவனுடைய சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், நான் இப்போது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறேன், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறோம். இயேசுவுடனே சிலுவையிலே அறையப்பட்டேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லப்பட்டிருக்கிறார். நம்முடைய எல்லா காரியங்களும், நம்முடைய பாவங்கள், எண்ணங்கள், யோசனைகள் எல்லாமே சிலுவையில நாம் அறியப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, நாம் அவரோடு பாடுகளை சகித்தோம் என்று சொன்னால், அவரோடு 2 தீமோத்தேயு 2:11 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரோடு கூட பாடுகளை சகித்தோம் ஆனால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார் என்று சொல்லப்பட்டது. ஆண்டுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணுமா? ஆண்டவரோடு நம்ம பயணம் செய்யணுமா? ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணிருக்கதான அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணுமா? அப்பொழுது அவரோடு கூட பாடுகளை சகித்தோம் என சொன்னால் ஆளுகை செய்வோம் என்று சொல்லி, ஆளுகை என்று சொன்னால் ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆளுகை என்று சொன்னால் ஒரு அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படும். அதிகாரத்தினால நம்ம எல்லாவற்றையும், இந்த உலகத்துல எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஆசீர்வாதங்களாக கிடைக்கும். அப்படி நம்ம அவரை மறுதலித்து போனால், இல்ல கிறிஸ்துவனுடைய நம்ம சிலுவையில அறியாம போனால், இல்ல கிறிஸ்துவனுடைய சிலுவையை நம்ம பின்பற்றாமல் போனால் என்று சொன்னால், அவரும் நம்மை மறுதலிப்பார். பின்பு அவரோடு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்காது.
அவர் நமக்கு சிலுவையில பட்டதான அந்த பாடுகள் வீணாய் போயிடும். தேவனுடைய பிள்ளைகள நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தனையிலே இருக்கும். நோ மேட்டர் வாட் எவர் ப்ராப்ளம்ஸ், லைக் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, யாராவது தூஷித்தார்களா, அல்லது நமக்கு இருந்ததான ஆசீர்வாதங்கள் நம்ம விட்டு போனதா, இல்ல ஏதோ ஒரு பொருள் லாஸ் ஆனதா, இல்ல நம்ம நேசிக்கிறவர்கள் நமக்கு விரோதமா வந்துட்டாங்களா, நாம் வேதவசனம் சொல்லப்படுறது, நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருங்கள் என்று சொல்லி. ஏனால் கிறிஸ்துவனுடைய நம்ம சிலுவில அரைக்கப்பட நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். எச்சரிக்கையாக சொல்லுகிறதான வார்த்தை என்னவென்று சொன்னால், ஒருவேளை நாம் கிறிஸ்துவனுடனே நாம் சிலுவையில அறையப்படாமல் அவரோடு நாம் பாடுகளை சகிக்காமல் போனால் அவர் நம்மை மறுதளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதனால சிலுவையை நாம் பின்பற்றாதவன் கர்த்தருக்கு பகைஞன் என்று சொல்லி கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்குது. தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவனுடைய ஜீவனை நாம் வெளிப்படுத்தாவிட்டால் நாம் சிலுவைக்கு பகைஞன் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 4:10 சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால கிறிஸ்துவனுடைய ஜீவனை நாம் வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்துக்காக நாம் ஊழியம் செய்ய வேண்டும், கிறிஸ்துவோடனே இருக்க வேண்டும், கிறிஸ்துவனுடைய காரியங்களை நாம் ஈடுபட்டு இப்படி முழுவதுமாக நம்ம ஒப்பு கொடுத்து இருப்போம் என்று சொன்னால் தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். புதிய ஏற்பாட்டு காலத்துல நமக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கும்போது ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தான வாக்குத்தத்தம் பாலும் தேனும் ஓடுகிறதான அந்த தேசத்துல அவர்களை கொண்டு போய் விடுவித்து பாதுகாத்து அவர்களுக்கு தேவையானதை சந்திப்பேன் என்று சொல்லி சொன்னார். அதே போல பார்வோனுடைய கைக்கும் எகிப்திலிருந்து தேவன் விடுவித்தார். இப்போதும் தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில பார்க்கும்போது நம்முடைய பாவத்தில, சாபத்தில, நம்முடைய முன்னோர்களுடைய பாவத்தில, நம்ம பரம்பரையில இருந்துதான நம்ம விடுவித்த தேவன் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம், இதோ நான் போகிறேன், உங்களுக்கென்று நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என்னுடனே சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி. அதனால அந்த ஒரு ஆசீர்வாதமான அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அனுபவத்துல நம்ம கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய எல்லா பாவமான காரியங்களும், நம்முடைய எல்லா விதமான ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை சிலுவையில அறைந்து விட்டு அவரோட சிலுவையில அறையப்பட்டு அந்த சிலுவையினுடைய பாடுகளை சகித்து தினந்தோறும் சிலுவை சுமந்து கொண்டு அவரோடு இருக்கிறவன் தான் அவருக்கு பிரியமான பிள்ளையா இருப்பான். அப்படிப்பட்டதான பிள்ளையை தான் அவர் 2ஆம் வருகையில இதோ என் மகன், இதோ என் மகள் என்று சொல்லி அவர் மேகத்தில வரும்போது தேவ தூதர்களோட ஆரவாரத்தோடும் எக்கால சத்தத்தோடும் வந்து தேவன் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போவார். அதற்காக நம்ம காத்திருக்க தேவனுக்கு எது பிரியமோ அதெல்லாம் செய்து அவருக்குள்ள நம்ம நன்மைகளை செய்து அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து பயத்தோடும் பக்தியோடும், தெய்வ பக்தி நமக்கு முக்கியம். தெய்வ பக்தி இருந்தால் போதும், விசுவாசம் இருந்தால் போதும், தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களா இருந்தால் போதும், தொடர்ந்து வேதவசனத்தை வாசிகளால் இருந்தால் போதும், அவருக்கு பிரியமானதை நம்ம செய்யும். அதே போல மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் முடிந்தவருக்கு நம்ம அடுத்தவர்களை சுவிசேஷம் சொல்லி அவர்களை பாவத்திலிருந்து விடுவித்து ஆண்டோடைய பிள்ளையாக மாற்றுவோம் என்று சொன்னால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நிமித்தமாக ஆபிரகாமை அழைத்து நான் ஆஸ்வதிப்பேன் என்று சொன்னதான அந்த ஆஸ்வாதங்களை நம்ம கொடுத்து அவர் ஆஸ்வதிக்க வல்லவராயிருப்பார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு முன்பதாக, ஆண்டவரே, சிலுவை குறித்ததான உபதேசம் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு அது பைத்தியமாய் இருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் அதை உண்மையாய் அறிந்த எனக்கு, அந்த சிலுவை குறித்ததான எல்லாவற்றையும் அறிந்த எனக்கு, சிலுவையில இயேசு சிந்தினதான ரத்தத்தின் நிமித்தமாக, பாடுகள் நிமித்தமாக அது எனக்கு தேவ பலனா இருக்கிறது என்று சொல்லி நாம ஜெபிக்க போறோம். நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நீர் 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாக அவதரித்ததின் நோக்கம் நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்காக ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்டீர் ஆண்டவரே. நீர் சிந்தியான ரத்தம் ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே, பாடுபட்டீர், அவமானப்பட்டீர். இதெல்லாம் காரணம்
நாங்கள் நலமா இருக்கோம், எங்களுடைய சந்ததி நலமா இருக்கும்படிக்காக நீர் எங்களுக்காக சிலுவையிலே அறிந்து, ஆண்டவரே நாங்களும் உங்களோடு சிலுவையிலே அறையப்பட்டு எங்களுடைய பாவ பழக்க வழக்கங்களை அறைந்து விட்டு, ஆண்டவரே நீர் எப்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தீரோ அதே போல எங்களுடைய பாவத்திலிருந்து நாங்கள் விடுபட்டு உம்முடையிலே நாங்கள் காத்திருக்க கிருபை செய்யும். ஆண்டவரே இப்படி நாங்கள் இருப்பது நிமித்தமாக எங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இழந்து போனதை நான் கொடுப்பேன் என்று சொல்லி, புதிய காரியத்தை நான் செய்ய இதோ நீ பயப்படாதே என்று சொல்லி, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்துவேன், உன்னுடைய தேவைகளை சந்திப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை குணமாக்குவேன், உன் வியாதிகளை நான் எடுத்து போடுவேன் என்று சொன்னதான வாக்குத்தத்தங்கள் நிறைவேற எங்களுக்கு வல்லவராய் இருப்பதற்காக நன்றி. காத்து பலப்படுத்தி வழிநடத்தி இணைப்பில் இருக்கிறதான ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரை பொறுப்படுத்தி நடத்துகிறதான பாஸ்டர் ஆண்ட்ரூ அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து வழிநடத்துமாறு இயேசு கிறிஸ்து மூலம் ஜீவனால பிதாவே, ಆಮೇನ್ ಆಮೇನ್. ನಿನ್ನ ರಕ್ತವ ಸುರಿಸಿದಿ ಶಿಲುಬೆಯ ಯಜ್ಞದಿ, ನಿನ್ನ ರಕ್ತವ ಸುರಿಸಿದಿ ಪಾಪ ನಿವಾರಿಸಿ ಶುದ್ಧೀಕರಿಸಿ ರಕ್ಷಣೆ ನೀಡಿದ್ದಿ. ಪಾಪ ನಿವಾರಿಸಿ ಶುದ್ಧೀಕರಿಸಿ ರಕ್ಷಣೆ ನೀಡಿದಿ. ನನ್ನ ಜೀವಿತದಿ ಸದಾ ನಿನ್ನನೆ ಸ್ಮರಿಸುವೆನು, ನನ್ನ ಜೀವಿತದಿ ಸದಾ ನಿನ್ನನೆ ಸ್ಮರಿಸುವೆನು. ನಿನ್ನಾತ್ಮ ಹೊಂದಿ ನಿಂಚಿತ್ತಾರಿತು ಬಾಳುವೆ ನಾನೆಂದು, ನಿನ್ನಾತ್ಮ ಹೊಂದಿ ನಿಂಚಿತ್ತಾರಿತು ಬಾಳುವೆ ನಾನೆಂದು. ಹಲ್ಲೆಲೂಯ ಸ್ತುತಿ ಮಾಡಿರಿ, ನಮ್ಮ ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. ಹಲ್ಲೆಲೂಯ ಸ್ತುತಿ ಮಾಡಿರಿ, ನಮ್ಮ ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ.